வணக்கம் மக்கா, நான் தான் உங்கள் பூதி மேக்ஸ். ஒரு சூப்பரான கொஷின் ஒன்று இருக்கு, சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆர்டிக்கல்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பொருளை தான் சொல்றாங்க. இந்த பொருள் பேனா, பென்சில், புக்கு, சம்திங். அது போல ரெண்டு பொருள் இருக்கு, ஏபின்னு ரெண்டு பொருள் இருக்கு. இந்த ரெண்டு பொருளை விற்கிறாங்க. விற்கும் போது எப்படி விற்கிறாங்க அப்படின்னா, டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறாங்க, அதாவது தள்ளுபடி கொடுத்து விற்கிறாங்க. தள்ளுபடி அப்படிங்கிறது எங்கிருந்து கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கி அதை மார்க்கெட் ப்ரைஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விலையை உயர்த்தி வச்சு மார்க் பண்ணி வச்சு அதிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. முதல் பொருளுக்கு 10% தள்ளுபடியும், இரண்டாவது பொருளுக்கு செகண்ட் ஆர்டிகலுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஓகே, இதில் மிக முக்கியமான பாயிண்ட், இந்த கொஸ்டினோட மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த போத் ஆர்டிகல்ஸ் ஆர் சேம். இரண்டு பொருட்களின் விலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம், ஒரே மாதிரியா தான் இருக்குங்கிறாங்க. கட்டுரை அப்படிங்கிறது பொருளுங்க. பொருள் ஏ மற்றும் பொருள் பியில் இருந்து ஈட்டப்பட்ட லாபங்கள் முறையே அந்த ரெண்டு ஆர்டிகளோடைய ப்ராஃபிட் எவ்வளவு வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் 8%, செகண்ட் ஒன் 40/3%ன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்படின்னா அந்த ஆர்டிகல் பொருள் ஏபி இருக்கு இல்லையா, அதோட குறிக்கப்பட்ட விலை என்ன, மார்க்கெட் பிரைஸுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஒரு சூப்பரான கொஸ்டின். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாக்ட் மெத்தட் இப்படி தான் சால்வ் பண்ணணும். எக்ஸாக்ட் மெத்தடோட சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கேன் நான். ஓகே, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவ்வளோ சால்வ் பண்ணி, அப்புறம் வந்து இவ்வளோ சால்வ் பண்ணி, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா 9:10 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்குது. இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கு. பட் இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக என்ன பண்ணணும்னா ஷார்ட்கட்ஸில் சால்வ் பண்ணணும். அப்படிதான் இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜை நான் எடுத்துக்கிறேங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இந்த கொஸ்டின்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஏ முதல் ஆர்டிகலுக்கு 8%, ரெண்டாவது ஆர்டிகலுக்கு 40/3% இருக்கு. அப்போ ஆர்டிகல் ஏவோடைய லாப சதவீதம் எவ்வளோனா 8%. 8% உடைய ஃப்ராக்ஷன், 8%க்கு ஃப்ராக்ஷன் என்ன வரும் அப்படின்னா 2/25 அப்படின்னு வரும். 2/25. ஸோ ரெண்டாவது 40/3%. 8%னா 8/100 எழுதலாம். அதோடைய பின்னம் டக்குன்னு சொல்லணும், 2/25. 40/3%, அப்ப 40/300. 40/300 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 40/300, அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2/15 அப்படின்னு சொல்லி வந்துடும். 2/15. இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபிராக்ஷன் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களோட டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா, பின்னத்துல, இவன் தான் என்னன்னா காஸ்ட் பிரைஸ். எனக்கு ஆக்சுவலா ரெண்டு பொருளுடைய காஸ்ட் பிரைஸும் சமம்னு சொல்லிட்டான். ஸோ 25க்கும் 15க்கும் எல்சிஎம் மீசிமா எடுத்துக்கணும். மீசிமா எடுத்தா 75ன்னு வரும். 75னா இங்க 3ஆல பெருக்கணும், மேலேயும் 3ஆல பெருக்கணும். அப்ப 6/75. 75னா இங்க 5ஆல பெருக்கணும், மேலேயும் 5ஆல பெருக்கணும். அப்ப என்ன வரும்னா 10/75. 10/75ன்னு வந்துடும். நிறைய பேருக்கு இந்த 2/5 எப்படி வந்ததுன்னு தெரியாது. 40/3% எப்படி எழுதலாம்னா 40/300. இது ரெண்டையும் 0 கேன்சல், 4யும் 30யும் அடி கொடுத்தோம்னா 2/5 வந்துடும். அப்படிதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2/5ங்கிறத இங்க எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இது போல எழுதிக்கிட்டேன்னா, ஓகே, இப்போ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாபம். மேல இருக்கிறது லாபம், கீழே இருக்கிறது காஸ்ட் பிரைஸ். அப்ப காஸ்ட் பிரைஸ் கூட லாபத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன்னா செல்லிங் பிரைஸ், ஒரு பொருளோட விற்பனை விலை. 75 + 6 என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 81. அப்ப முதல் பொருள் ஏ அப்படிங்கிற பொருளோட விற்பனை விலை 81, பிங்கிற பொருளோட விற்பனை விலை 85. ஏன்னா காஸ்ட் பிரைஸ் கூட ப்ராஃபிட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த செல்லிங் பிரைஸ்ங்கிறது எப்படி கிடைக்கும்னா, மார்க்கெட் பிரைஸ், ஏங்கிற மார்க்கெட் பிரைஸ், ஏவோட பொருளோட மார்க்கெட் பிரைஸ், பியோட பொருளோட மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. முதல் பொருளுக்கு எவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறாங்க? 10%. சதவீதம்னா 100 கையில, 100ல 10 மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா 90%. அப்ப 90/100ன்னு வரும். /100ன்னு வரும். ஓகே, அடுத்து பிங்கிற பொருளுக்கு
15% தள்ளுபடி கொடுக்குறாங்க. 100ல 15%, 15% போயிடுச்சுன்னா 85% பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த 100 அடிபட்டு போயிடும். 9 ஆல் அடிச்சா 9 9s are 81, 9 ஆல் அடிச்சா 10 9s are 90. இந்த 85 அடிபட்டு போயிடுவான். இந்த 10 எங்க வந்துருவானா இங்க வந்துருவான். அப்ப ஏ அப்படிங்கிற பொருளோடைய ஆர்டிகிளோடைய மார்க்கெட் பிரைஸ் 9, பி அப்படிங்கிற பொருளோடைய மார்க்கெட் பிரைஸ் 10. ஸோ அப்போ ஆன்சர் 9:10 இஸ் த ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஃப்ராக்ஷனை எழுதுறேன், செல்லிங் பிரைஸ் எழுதுறேன், ஈக்குவல் பண்றேன் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து. அவ்வளவுதான், முடிஞ்சு 9:10 வந்துடும். இட் இஸ் த அட்வான்ஸ்டு ஷார்ட்கட்ஸ். ஸோ இது போல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்கமிங் எக்ஸாமுக்கு கத்துக்கிட்டு ட்ரை பண்ணணும். இது எக்ஸாக்ட் சொல்யூஷனுங்க, எக்ஸாக்ட் சொல்யூஷன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவ்வளவு நேரம் எடுத்துக்கும்.